வணக்கம், நான் உங்கள் ஜேஆர். நேற்று ஈவினிங் மெய்யழகன் நம்ம பசங்களோட போய் பார்த்துட்டு வந்தேன். நாங்க பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு எப்படி இருந்தது படம், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குறதா இருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் பில்லரே நீங்க தான். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எப்படி படத்தோட கதையை சக்கையா நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம வாயிலும் சொல்லிவிடுவோம். யாரு 10வது வரைக்கும் கிராம ஸ்கூல்லே படிச்சு கிராமத்தை சுத்தி சுத்தி வந்த பயப்புல சுத்தினாலே பங்காளி சண்டை கண்டிப்பா இருந்துதான் ஆகும். அந்த மாதிரி ஒரு பங்காளி சண்டையில இந்த பயப்புலோட குடும்பம் கிராமத்து வீட காலி பண்ணிட்டு பட்டணத்துல வேலைக்கு தேடி அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. பயப்புள்ளையும் பெருசா வளர்ந்துறாரு. அவர் தான் அரவிந்த்சாமி. ஊர்ல ஒண்ணு விட்ட தங்கச்சி கல்யாணம், கட்டாயமா அந்த கல்யாணத்துக்கு போயே ஆகணும்னு சொன்ன நிர்பந்தத்துல இருக்காரு. கல்யாணத்துக்கு போலனா கூட ரிசப்ஷனுக்குனா போயிட்டு திரும்பிடலான்னு சொல்லிட்டு போறாரு. இந்த இடத்துல கார்த்தியை மீட் பண்றாரு. கார்த்திக்கு யாருன்னு இவர் தெரியும். அன்பா பொழிகிறாரு. யாரா இவன் நம்ம மேல இவ்வளவு அன்பு பொழிகிறான்னு சொல்லி திக்கு முக்காடி இருக்காரு. நன்றி சொல்வேன் தெய்வமே. நம்ம கார்த்திக் கிராமத்துல வளர்ந்த ஒரு பயப்புள்ள இலந்தியா சட்டு சட்டுன்னு பேசுற ஒரு கேரக்டர். அதே நம்ம அரண்சாமி பட்டணத்துல வளர்ந்த புள்ள பேசுறதுல எண்ணி எண்ணி வார்த்தை விடுறாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பிளான் போட்டு வந்த மாதிரியே ரிசப்ஷன் முடிஞ்சிட்டு அரண்சாமி கிளம்ப பாக்குறாரு. புரியுற மாதிரி சொல்லு. கல்யாணத்துல இருந்து பார்த்தாரா, கல்யாணம் எப்படி முடிஞ்சது, அங்க என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு தான் மீதி கதை. கார்த்தி இது வரைக்கும் நடிக்காம ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. நம்ம கார்த்தி எப்படி நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வியப்பு தன்மையோட பார்க்க வேண்டியதா இருக்கு. அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காரு. அரவிந்த்சாமிக்கு சொல்லியே தர வேண்டியது. அவர் வேற லெவல்ல பின்னி பெரல எடுக்கிறாரு. படத்தோட மெயின் கதையே இவங்க ரெண்டு பேரும் சுத்தி தான் வருது. இந்த கேரக்டர்லாம் வந்து ஊர்க்கா மாதிரி தொட்டுட்டு போறது தான் வருது. ஆனா ஊர்க்கா மாதிரி வந்தாலும் நச்சுன்னு வந்துட்டு போகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலோடயும் கொஞ்சம் காமெடியோடயும் துருன்னு நல்லா போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து கிராமத்தோட கதைக்குள்ள போறாங்க. கிராமத்துல இருக்கிற சொந்தக்கார எல்லாம் பாக்குறாரு. அங்க கொஞ்சம் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. சில கான்வர்சேஷன் எல்லாம் நமக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா போகுது. செகண்ட் ஹாஃப்ல அரவிந்த்சாமியும் கார்த்திகோட கான்வர்சேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி. ஒரு சில கான்வர்சேஷன்ல உணர்ச்சி வச்சப்பட்டு ஏஞ்சி நின்று கைத்தட்ட தோணுது. ஒரு சில கான்வர்சேஷன்ல நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரியும் இருக்கு. நம்ம தமிழக வரலாறை பத்தி பேசியிருக்காரு. அது ரொம்ப லென்த்தா பேசின மாதிரி தெரியுது. கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி பேசியிருந்தானா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து தாங்க. படத்துல நிறைய உயிரோட்டமான காட்சிகள் நிறைய பார்க்க முடியுது. சைக்கிள்ல கால் பெடல் விட்டு ஓட்டுறது, ஜல்லிக்கட்டு மாடை காட்டுறது, ஊர்ல ஒதுக்குறமா இருக்கிற கோவில காட்டுறது, ஆத்தோரமா இருந்து தண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் விடுங்க. தஞ்சாவூரை என்ன அருமையா காட்டியிருக்காங்க தெரியுமா? இனி போட்டோகிராஃபி செஞ்சவனை வந்து தஞ்சாவூர்காரங்களை தூக்கி கொண்டாடணுங்க. படம் பார்த்தா எங்களுக்கு எப்படி தோணுச்சு, தஞ்சாவூர்ல போய் ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணிட்டு தஞ்சாவூரை மொத்த அழகையும் சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு இனி போட்டோகிராஃபி நம்ம ஆசையை தூண்டி விட்டுருச்சுங்க. ஆர்த்தியோட வைஃபா வர்றவங்க ஸ்ரீதேவியா அங்கங்க வந்துட்டு போறாங்க. ஆனா வர சீன் எல்லாம் மனசுல பதிகிற மாதிரி நச்சுன்னு வந்துட்டு போறாங்க. ராஜ்கிரண், தேவதர்ஷினி, கருணாகரன், இளவரசன். கருணாகரன் எல்லாம் வந்து ஒரு சீனுக்கு தான் வந்துட்டு போறாரு. அந்த ஒரு சீன் நச்சுன்னு மனசுல நிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 96 படத்தோட கூட்டணி இருந்தாலும் நமக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமா இருந்தது. பின்னணி மியூசிக்லாம் ஓகே, ஆனா பாட்டுங்க தான் கொஞ்சம். கமல் சார் இதுல ஒரு பாட்டு பாடியிருக்காரு, செம்மையா இருக்குங்க. அது மெய்யழகன் உண்மையாவே மெய்யழகன் தாங்க. யாருக்குன்னா 90s கிட்ஸ், 80s 70s எல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பர் படம் சொல்லுவாங்க. 90s கிட்ஸ், அங்கிள்ஸ், அப்பாஸ், பாத்தா பாட்டிங்களெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், தரமா சந்தோஷமா பார்த்துட்டு வருவாங்க. ஆனா 2K கிட்ஸுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. என்னடா படத்துல நடக்குதுன்னு திருன்னு முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இயக்குனர் 96 படத்தை எப்படி அருமையா கொடுத்தாரோ அதே போல இதையும் கொடுத்திருக்காரு. எனக்கு ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, கொஞ்ச நாளா நல்ல நல்ல படமா வெளியே இருக்கிறீங்களா, எப்படியா மலையாள படம் நல்லா இருக்கு, கன்னட படம் நல்லா இருக்கு, தெலுங்கு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்படியே இறக்குனீங்கன்னா தமிழக சினிமா துறை வந்து வேற லெவல்ல போய் நிற்கும். இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, நாமளும் மாட தட்டி சொல்லலாம், எங்க படத்தையும் பாருயா எப்படி இருக்குது பாருன்னு சொல்லலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சிடறாங்க. பாய் ஃப்ரம் உங்கள் ஜேஆர்.